அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகிர்மா பார்க்கக்கூடியது குதிகால் வலிகளுக்காக நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெரியவங்களுக்கு தான் இந்த மாதிரி வரும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குதிகால் இந்த இடத்துல வலி அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வலி இருக்கும், இல்லைன்னா சில பேருக்கு இந்த ஆங்கிளில் கொலுசு போகிற இடத்துல நமக்கு வலி இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குதிகாலில் மட்டும் வலி இருக்கும். இப்போ அவங்களாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம இதுக்கு கூட போக வேண்டிய அந்த நரம்புகளும் சரி தசைகளுமே சரி ரொம்ப ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கும். அதனால அதை தளர்வுபடுத்தினா நமக்கு இந்த குதிகால் வலியெல்லாம் நமக்கு எல்லாமே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா சிறியவர்களுக்கும் வந்துடுச்சு. அதே மாதிரி இப்போ அத்லட்டிக் பீப்புள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ரன்னிங் ரேஸ் ஓடுறவங்க, அது மற்றவங்க அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா, அந்த லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே இந்த குதிகால் வலி ஜாஸ்தியாக இருக்கும். மிடில் ஏஜ் பீப்புள் இருந்தாலும் சரி, அவங்களுக்காக சொல்கிறேன். பசங்களுக்கும் மிடில் ஏஜ் பீப்புளுக்கும் அவங்களுக்கு எல்லாருமே இந்த பயிற்சிகள் எல்லாமே செய்யலாம். இப்போ அமர்ந்த நிலையில் ஒரு 2 பயிற்சி செஞ்சுட்டு அப்புறம் நின்ற நிலையில் ஒரு பயிற்சி இருக்கும், நம்ம அதையும் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு தண்டாசனம் உட்காந்துக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கால் விரல்களை இப்படி திறந்து இப்படி மூட போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இருக்க நரம்புகள்லாம் நல்லாவே ஸ்ட்ரெச்சன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட தசைகளும் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதுக்காக பண்ண போகிறோம். 2 கால்களுமே சேர்த்து வச்சுக்கோங்க. இப்படி நல்லா அப்படி மூடிட்டு ஒரு 2-3 செகண்ட் அப்படியே நிறுத்தி வைங்க. அதுக்கப்புறம் அப்படியே திறந்துடும். அப்படியே திறந்து மூட போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறோம். மூடிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்படியே திறந்துடும். அப்படியே மூடிட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே திறந்துடலாம். இப்போ தொடர்ச்சியை அப்படியே செஞ்சுட்டே இருக்க போகிறோம், ஹோல்ட் பண்ணாமல். இது மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னாலே தெரியும், உங்களுக்கு உள்ளங்காலில் அந்த நரம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பெயின் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே நம்ம செய்யலாம். இப்போது அடுத்த பயிற்சி 2. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வலது கால் மட்டும் நல்லா இப்படி பாயிண்ட் பண்ண டோ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது பாயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இடது காலில் கால்கள் நம்ம விரல்கள் நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். இது அப்படியே ஒரு 2-3 செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அப்படியே இந்த காலை இப்படி மாற்ற போகிறோம். இது முட்டி வலிக்குமே உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதில் பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி கால் இப்படி இருக்கும் போது இந்த நீ நல்லாவே லாக் ஆகும். அதே மாதிரி இந்த காலில் கால் நீங்கள் டோ பாயிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டி வலிக்குமே நல்லது, உங்களோட குதிகாலுக்குமே நல்லது. இது எல்லாமே இப்போ எப்படி நம்ம ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் இருக்கும், ஒன்று எல்லாமே கனெக்ட் ஆகிருக்குமோ அது மாதிரி தான் நம்ம நரம்புகளும் தசைகள் எல்லாமே இன்டர் கனெக்டடு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயிற்சிகள் கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த வலிகள்லாம் எதுவுமே வராது. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே இப்போ எழுந்து நின்றுக்கலாம். இப்போது நின்ற நிலைமையில் நம்ம ஒரு பயிற்சி செய்ய போகிறோம். அது ஒன்றும் இல்லை, நம்ம குதிகாலை மட்டும் நம்ம மேலே தூக்க போகிறோம். தூக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இந்த நீ நல்லா லாக் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். இப்போது வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா இப்போ அதை மாதிரி உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்காது. ஸோ அது ஏதாவது ஒரு செவரோ இல்லை கம்பியோ அது மாதிரி ஏதாவது பிடிச்சிக்கிட்டு அவங்க அந்த மாதிரி செய்யலாம். இல்லை நார்மல் மற்ற பீப்புளெலாம் நல்லா ஹோல்ட் பண்ண முடியும்னா அந்த மாதிரி நீங்கள் நின்றுக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, 2 காலை சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு அப்படியே குதிக்காலை பொறுமையாக இப்படி தூக்க போகிறோம். நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்குற மாதிரி நல்லா இப்படி தூக்க போகிறோம். முட்டியை மடக்காமல் அப்படியே தூக்கி நல்லா வச்சுக்க போகிறோம். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ இதுவே ஒவ்வொரு காலாவும் நீங்கள் பண்ணலாம், இல்லைன்னா 2 காலம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 காலை வச்சு நம்ம பண்ணிட்டோம். இப்போ ஒரு காலில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி நல்லா வச்சுட்டு ஃபுல்லாக இப்படி ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம்.
நீங்கள் 2 கால் வச்சு பண்ணும்போது ரொம்ப தூக்க முடியாது மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த டோ மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து டோ மவுண்ட்டு. அதை வந்து நல்லா இப்படி அழுத்திட்டு விரலையும் நல்லா அழுத்திட்டு இப்படி நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த உள்ளங்காலில் வந்து உங்களுக்கு நல்லாவே அந்த ஒரு இழுவு நிலை தெரியும். அது வந்து ரொம்பவே வந்து இந்த குதிகால் வலிக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ அதே மாதிரி இடது காலில் வந்து பண்ண போகிறோம். நல்லா உங்களுக்கு எவ்வளோ தூக்க முடியுமோ, எவ்வளோ இப்படி மேலே இப்படி பண்ண முடியுமோ அவ்வளோ இது பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது முட்டி மடங்க தான் செய்யும். இப்படி வச்சு நீங்கள் பண்ணலாம். நல்ல மேலே தூக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த வந்து அந்த ஸ்ட்ரெச் வந்து கிடைக்கும். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டவலோ ஒரு பெட்ஷீட்டோ ஏதாவது ஒரு சால்வையோ அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு நீங்கள் அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அது மேலே இப்படி காலை வச்சுட்டு அது அந்த விதை விரித்து போட்டு இப்படி பண்ணணும். அந்த டவலை வந்து இப்படி இழுக்கிற மாதிரி பண்ணணும். நீங்கள் உங்களோட விரல்கள் வச்சு வந்து இப்படி இழுக்கிற மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமர்ந்த நிலையில் பண்ணும்போது நம்ம அந்த டோஸ் மட்டும் அப்படியே வந்து இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி வந்து அந்த டவலை வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அது ஒரு பயிற்சி வந்து இருக்கும். இப்படி வந்து இழுத்துக்கிட்டே வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணணும். இந்த மாதிரி பயிற்சிக்கெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அதே மாதிரி நிறைய முறைகள் வந்து செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குதிகால் வலியிலேருந்து நம்ம விடுபடலாம். இந்த பயிற்சிக்கெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.